அன்பார்ந்தவர்களே, வெளி தோற்றத்தைக் கண்டு ஏமாறுவது மனித இயல்பு. ஆனால் உள்ளத்தை பார்ப்பது இறைவனின் இயல்பு. இன்றைய உலகில் நன்மையைப் போல வேடமிட்டு வரும் தீமைகளும், உண்மையான இறைவாக்கினர்களைப் போல வேடமிட்டு வரும் போலி போதகர்களும் பெருகிவிட்டனர். அவர்கள் பேசும் வார்த்தைகள் தேனை போல இனிமையாக இருக்கலாம், ஆனால் அவர்களின் நோக்கம் கொள்ளையிடுவதாகவே இருக்கும். இந்த தவ காலத்தில் நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியதன் அவசியத்தை இன்றைய சிந்தனை வலியுறுத்துகிறது. ஆட்டுத்தோலை போர்த்திய ஓநாய்களைப் போல நம்முடைய ஆன்மீக வாழ்வை சீரழிக்கும் தீய பழக்கங்களும் தவறான வழிகாட்டுதல்களும் நம்மை தேடி வரலாம். ஒரு மரம் நல்லதா அல்லது கெட்டதா என்பதை அதன் கனிகளை கொண்டு அறிவது போல, ஒரு மனிதரின் அல்லது ஒரு செயலின் தன்மையை அதன் விளைவுகளை கொண்டே நாம் கண்டறிய முடியும். திரு குடும்பத்தின் வாழ்வில் அவர்கள் எளிய தோற்றம் கொண்டிருந்தாலும் அவர்களின் கனிவான செயல்களும் கீழ்ப்படிதலும் அவர்கள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை உலகுக்கு காட்டின. நாமும் இன்று போலியான கவர்ச்சிகளை கண்டு மயங்காமல் உண்மையான இறை ஞானத்தை தேடுவோம். நம்முடைய செயல்கள் அன்பும் அமைதியும் தூய்மையும் கொண்ட நற்கனிகளாக இருக்கிறதா என்று நம்மையே ஆராய்ந்து பார்ப்போம். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை: போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடம் வருகின்றனர், ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள். அவர்களின் செயல்களைக் கொண்டே அவர்கள் யாரென்று அறிந்து கொள்வீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையோ பறிக்க முடியுமா? ஜெபிப்போம். உண்மையின் ஊற்றான இறைவா, உம்மை ஸ்துதிக்கிறோம். எத்தனையோ போலித்தனங்கள் நிறைந்த இந்த உலகில் உண்மையை அறிந்து கொள்ளும் பகுத்தறியும் ஞானத்தை எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, எங்களை நல்வழிப்படுத்துவதாக சொல்லி திசை திருப்பும் தீய சக்திகளிடம் இருந்தும் தவறான உறவுகளிடம் இருந்தும் எங்களை காத்தருளும். எங்கள் இல்லங்களில் உள்ள ஒவ்வொருவரும் உமது ஒளியில் நடந்து போலியான கவர்ச்சிகளில் வீழ்ந்து விடாதபடி பாதுகாத்தருளும். திரு குடும்பத்தைப் போல நாங்களும் சொல்லிலும் செயலிலும் உண்மையாக இருக்கவும்